விடுதலை வருதுனாலே பிரச்சனை பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடுதலை வரப்போகுதுன்னா. இப்ப இயேசு டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஒரு நெருக்கமா ஜனங்கள் கூட போயிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கூட்டம் பயங்கர நெருக்கமா இருக்கும். இந்த நெருக்கமா இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க சர்ச்சிலே எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற நெருக்கத்துக்கும் இங்க இருக்கிற நெருக்கத்துக்கும் வித்தியாசம் இல்ல. இங்க ஒருத்தர் மடிக்க மேல மடியில உட்காந்துருக்கீங்க, ஆனா பின்னாடி அப்படி இல்லை, ஃப்ரீயா சில டைம்ல உட்காந்துருப்பாங்க. இந்த நெருக்கம், அதாவது ஒரு விஐபி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஐபியை பார்க்கறதுக்கு ஜனங்கள் நெருக்குவாங்க. எங்க இந்த நெருக்கத்தின் டென்சிட்டி அதிகமா இருக்கும் தெரியுமா? தள்ளி நிக்கிறவங்க இல்ல, பக்கத்துல நிக்கிறாங்களே அந்த ஏரியால வந்து அந்த டென்சிட்டி, அதோடைய அந்த தன்மை வந்து நெருக்கத்தின் தன்மை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அப்படி நெருக்குவாங்க. ஆனா அது கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க, இவங்க ஏரியா பக்கத்துல ரொம்ப நெருக்கம் இருக்கா. இவ வந்துட்டா, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா, பின்னாடி இருக்கும்போது அந்த நெருக்கம் ரொம்ப தெரியல. ஆனா உள்ள போக 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 தான் தெரியுது, அப்ப உள்ள என்ன நெருக்கம் பாருங்க. இவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலும் அவ என்ன தீர்மானம் எடுக்கலன்னா, ஐயோ இந்த நெருக்கத்துல நான் எப்படி நெருங்கி போறது, நான் திரும்புறேன்னு சொல்லி திரும்பாம அந்த நெருக்கத்தின் தன்மையிலும் அவ இன்னும் கை வைக்க போறான். அவன் அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், நெருக்கம் டென்சிட்டி அதிகமாக அதிகமாக அவளுக்கு என்ன ஃபீல் ஆக தொடங்கிட்டு தெரியுமா? நான் தொடுகிறவர் பக்கத்துல வந்துட்டார், எனக்கு விடுதலை பக்கத்துல வந்துட்டு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என் பிரச்சனை இன்னைக்கு ஜாஸ்தி ஆகுதா, என் நெருக்க டென்சிட்டி அதிகமாகுதா, எனக்கு விடுதலை பக்கத்துல வந்துட்டு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி